இந்த ஜில் கிளைமேட்டுக்கு சூடாக என்னோடய ஃபேவரேட்டான இஞ்சி டீ போட்டு குடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா காய வச்சுட்டு தேவையான அளவு பால் சேர்த்துட வேண்டியதுதான். நாங்கள் மார்னிங் வாங்கின பால் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் சூடு பண்ணி. ஸோ அது இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தேவையான அளவு என்னோடய ஃபேவரேட் டீ தூள் வந்து 3 ரோசஸ். ஸோ 3 ரோசஸ் டீ தூள் தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே வந்து நாட்டு சர்க்கரை நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்ப்போம் 3 பேருக்கு டீ குடிக்கிற அளவுக்கு. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. அண்ட் அது கூடவே மெயின் ஹீரோ நம்ம இஞ்சி தேவையான அளவு. நான் இஞ்சி நல்லா சுருக்குன்னு சேர்ப்பேன். ஸோ எனக்கு தேவையான அளவு இஞ்சியை எடுத்து நச்சு என்னோடய டீயில் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் லோ ஃப்ளேம்லேயே. அப்போ தான் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி சுட சுட இஞ்சி டீ ரெடி. அண்ட் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு 3 பேருக்குமே கிளாஸில் எடுத்து தேவையான அளவு ஊற்றியாச்சு. நமக்கு ஸ்பெஷலாக கப்பு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டம்ளரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.